ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரக்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3162 வேக்கன்சி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருந்தாங்க ரீசெண்டாக. அதில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தேகம் இருக்குது. அதுக்கான கிளியரான விளக்கத்தோடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எங்களோட தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலை பார்த்துருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ரொம்ப யூஸ்ஃபுல் அப்டேட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஓபிசி ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஆனால் யூஆரில் எல்லா ப்ரிஃபரன்ஸுமே யூஆரில் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணுமா? தேவையில்லைங்க. நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. யூஆருக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும்? இது ரொம்ப எல்லாருக்குமான ஒரு டவுட்டாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரிசல்ட் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும், எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நாங்களும் எல்லா வீடியோலையுமே அப்டேட் பண்ணுறோம். இருந்தாலும் இங்கே கேட்டுகிட்டே இருக்கறனால இன்றைக்கும் சொல்கிறேன். ரிசல்ட் சீக்கிரமாக வரும். இனிமேல் எப்போ வேணாலும் வரலாம், நாளைக்கே வரலாம். இனி ரிசல்ட் எப்போ வேணாலும் வரும். மேபி நவம்பர் 25லேருந்து வரும். வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 25 அது அந்த லாஸ்ட் நவம்பர் எண்டுக்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அப்படியும் வரல அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் வேக்கன்சி போட்டிருந்தாங்க. ரிசல்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ஜூனில் தான் வந்துச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நான் சொல்கிறதுலேருந்தே. நெக்ஸ்ட்டு 10th கம்ப்ளீட் பண்ணது அதர் டிஸ்ட்ரிக்ட்டு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆந்திர பிரதேஷ். ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு நான் தெரியாமல் கொடுத்துட்டேன். என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா? ஆமாங்க, ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது, ஸ்டேட்டே மாறுறதுனால. நெக்ஸ்ட்டு ஃபோனில் அப்லோட் பண்ணேன், கிளியராக இருக்குமான்னு தெரில. டாக்குமெண்ட் எல்லாம் ரிஜெக்ட் ஆகுமா? ஃபோனில் அப்லோட் பண்ணுறப்போ ஃபோட்டோ சைஸ் இதெல்லாம் நம்ம மாற்றி அப்லோட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஆனால் சர்டிஃபிகேட் கிளியராக தெரியல அப்படின்றதுக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சைஸு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை. அப்போது என்னோடய இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா? எனக்கு வேலை கிடைக்காதா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எடுத்துக்க மாட்டாங்க இந்த வேலைக்கு. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு. கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு பேசிக் நாலேஜ். அதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் செலெக்ஷன் மார்க் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா செகண்ட் செலெக்ஷனில் வேலை கிடச்சிருக்கான்னு கேட்குறாங்க நிறையா பேர் கமெண்ட்டில். கிடச்சிருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 450 அண்ட் அபோவ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு செகண்ட் செலெக்ஷனில் கிடச்சிருக்கு. மெசேஜ் வந்திருக்கு என்னோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் காணும், ரிஜெக்ட் ஆர் அக்செப்ட்னு கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த வேலையில் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. மார்க் ஷீட் தான் ரொம்ப முக்கியமானது. ஜெராக்ஸ் வச்செல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. காணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வரத்துக்குள்ளேயோ இல்லை வெரிஃபிகேஷனுக்குள்ளேயோ. நெக்ஸ்ட்டு காலேஜ் படிச்சிருக்கேன், கண்டினியூ பண்ண முடியுமா? இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன், என்னால் இந்த வேலையில் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. லாஸ்ட் இயரே பார்த்தோன்னா நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தவங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இல்லாமல் ஆர்ட்ஸ் அப்படின்னா கரஸில் மாற்றிக்கிட்டு உங்களால் இந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும். மற்றபடி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அதை இல்லை, அதை நீங்கள் என்ன பண்ணால் அதை விட்டுட்டு தான் ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு 10th சர்டிஃபிகேட் நம்பர் போடலை, என்ன பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அதனாலலாம் ரிஜெக்ட் ஆகாதுங்க. 10th சர்டிஃபிகேட் நம்பர் நீடட் இல்லை. நெக்ஸ்ட்டு சிவினா என்னன்னே சில பேருக்கு தெரியல. அதாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்மளை வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் தான் நம்மளை நம்மளோட வேலை உறுதி செய்வாங்க. நெக்ஸ்ட்டு 2 months கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஓகேவா சிஸ்ன்னு கேட்குறீங்க நிறையா பேர். ஓகே தாங்க, 60 days இருந்தாலே போதும். அதுக்கு மேலே இருக்கலாம், ஆனால் அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இது பர்மனண்ட் ஜாப் தானா அப்படின்னு கேட்குறீங்க. இது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மனண்ட் ஜாப் தான். அதாவது இது டைரக்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்மனண்ட் ஜாப் தான். 65 வயசு வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதி தான் மேலே போக முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பர்மனண்ட் ஆக எவ்வளோ நாள் ஆகும்? 6 months to 1 year ஆகுங்க.
நெக்ஸ்ட்டு சேலரி அதாவது வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து என்னென்ன வேலைன்னு அப்ளை பண்ணல. சேலரி பேஸில தான் போட்டிருந்தாங்க அப்ளை பண்ணுறப்போ. 10,000னா வந்து ஏபிபிஎம், 12,000னா பிபிஎம். அண்ட் நெக்ஸ்ட்டு 2 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் அதனால வேலை கிடைக்காதா அப்படின்னு கிடையாதுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மார்க்கு தான் முக்கியம் இதில். 10th மார்க் பேஸில் தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கால் லெட்டர் வருமா வராதா? இது ஃபேக்கா சும்மா சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்க. கால் லெட்டர் கண்டிப்பாக வருங்க. பாஸ் ஆனவங்க அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும். இப்போ வந்து மெசேஜ் யாருக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு வந்திருக்கோ அவங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கால் லெட்டர் வரும். வராமல் இருக்காது. மெசேஜ் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் கால் லெட்டர் கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணதால் ப்ராப்ளம் வருமா? அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ணதுனாலலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட்லாம் ஆகாது. அது நீங்கள் திருத்திக்கணும்னு கவர்மெண்ட்டே கொடுத்த ஒரு வாய்ப்பு தானே. அதனால் ரிஜெக்ட்லாம் ஆகாது. நெக்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்போ? போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து 6 மாதத்துலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி வரும். உங்கள் வீட்டுக்கே நேரடியாக வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டான அட்ரஸில் தான் இருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு. உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர் இது மாதிரி வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட்டு லெட்டர் எப்போ வரும்? ஆஃப்டர் ரிசல்ட்னு கேட்குறீங்க நிறையா பேர். லெட்டர் வந்து ரிசல்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜெராக்ஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செலக்ட் ஆகுமா? ரிஜெக்ட் ஆகுமா? ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. செலக்ட் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க. ரெடி பண்ணி வைக்கணுமான்னு. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் லெட்டர் அனுப்புகிறாங்கல்ல, அதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? நிறைய சேனலில் வந்து கம்மியாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் மட்டும் வந்து நிறையா அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நிறைய பேர் தாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. கம்மியாலாம் யாரும் அப்ளை பண்ணல. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து எல்லாருக்கும் வந்து அவேர்னஸ் இருந்துச்சு இந்த ஜாபை பற்றி. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி, இவ்வளோ சேல்ரி இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர்னா 4 lakhs ப்ளஸ். இது வந்து எங்களுக்கு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்த ஒரு தகவல் தாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணல. டைம் கொடுப்பாங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக டைம்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. கட் ஆஃப் மார்க்குங்கிறது வந்து உங்களுக்கு அதாவது இதில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, கட் ஆஃப் மார்க்னு ஒன்று தனியாக கிடையாது. நாங்கள் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். நிறைய வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். கட் ஆஃப் மார்க்குன்றது அதாவது உங்கள் 10th மார்க் தான் மெயின். இவ்வளோ டோட்டல் அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாப்பாக்குடி அப்படின்ற ஒரு பிஓ அப்படின்னா வந்து அங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்து 490 மார்க் இருக்கீங்க. உங்களை விட ஒருத்தவங்க வந்து 480 மார்க் தான் இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். இதுதான் கட் ஆஃப் மார்க்குன்னு ஒன்றுலாம் கிடையாது. ஆனால் சில யூடியூப் சேனலில் கட் ஆஃப் மார்க் வந்து கட் ஆஃப் மார்க்னே இல்லை ஒன்று அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் வந்து கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான சில குழப்பங்களுக்கு வந்து விடை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்களோட அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.